நான் போகும்போது அதுல லட்சுமி அக்காட்ட போயிட்டு தான் போவேன் அம்மா. போ போ அங்க படல கிட்ட ஒரு வட்டாவை போட்டு கவச்சி வச்சிருக்கேன், அதுக்குள்ள ஒரு 4 மாங்காய் அடக்கும். அவன் போகும்போது எடுத்துட்டு போயிரு. மாங்காவா? மாங்காய் எங்குள்ளது? மாங்காய் முருகன் தான் நிறைய உதிர்ந்து கிடக்கு காத்துலன்னு சொல்லிக்கிட்டு, சரி குழம்புக்கு கறிக்கு ஆகும்னு நினைச்சுக்கிட்டு தான் வேற நானும் சரி நான் வாங்கி போட்டேன். அது அங்க படல கிட்டே தான் போட்டு ஒரு வட்டாவை போட்டு கவச்சி வச்சிருக்கேன். நீ போகும்போது அப்படியே எடுத்துட்டு போயிரு. ஓ, பிஞ்சு மாங்காய் தானே? நானும் நல்ல பெரிய மாங்காவா இருந்தா பழுக்க வைக்கலாமேன்னு பார்த்தேன். பாம்பிஞ்சும் கிடையாது, நல்லா விளைஞ்ச காயும் கிடையாது, நடுத்தர காய் தான். கறிக்கு கிரிக்கி போடலாம் நல்லா இருக்கும். அதான் அவன் தந்ததும் சரின்னு வாங்கினேன். இல்லைன்னா ஊறுகாய் செய்யி கொஞ்சம் ஊறுகாய் உப்பு வத்தல போட்டு வை ஆகும். சரி, அத காய பார்த்தா தெரியும்ல. போகும்போது எடுத்துட்டு அப்படியே லட்சுமி அக்காவையும் பார்த்துட்டு அவைய கூட அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அவிய கிளம்ப யாராவுமே இல்ல அவியலுக்கு உடம்புக்கு கொஞ்சம் சோமா இல்ல, அதனால வீட்டுக்காருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு வேலை எதுவும் நாங்க தோட்டத்துல செய்ய மாதிரி இல்லைன்னாவ, அதனால அவியலும் கிளம்பதான் செய்வாவ. போகும்போது அப்படியே போன பண்ணிக்கிட்டு போறேன். சரி பார்த்து கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. காயெல்லாம் பறிச்சாச்சு, என்னத்த அப்படி வேலை பார்த்துட்டு அடக்கிறது எனக்கு தெரியல. அடுத்து கடக்க காயெல்லாம் விளைய எப்படியும் ஒரு 10-20 நாள் ஆகும். அதுக்கப்புறமா என்ன வேலை தான் அப்படி செய்யறீரு? வியாதிக்குள்ள கலங்கு செடி கிடக்கு பேரு, அந்த கலங்க தான் பிடிக்கிட்டு அடக்கே. இந்த அந்த மூட்டையில பூரா தான் இருக்கு. இன்னும் ஒரு கிழக்க கொஞ்சம் தோட்டணும்னா இன்னும் ஒரு மூடை பறக்கணும்னா அதை கொண்டு போய் சந்தையில கொண்டு போட்டா நல்லா காசு வரும். அதுக்குதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, அந்த செடியா? அந்த கிழங்கா இது இந்த முட்டையில இருக்குது? இவ்வளவு கிழங்கு பிடுங்குனீங்களாக்கா? ஆமா, மேக்க கடந்த வியாதி பூரா நல்ல அழகாக பூத்து குளிக்கிட்டு நடந்துச்சு. அவ்வளத்தையும் பிடிக்கிட்டேன். கண்ணுக்கு குளிர்ச்சியா பூ நல்லா பூத்து கிடக்கும் போது அருமையா இருந்திருக்குமே, அதை என்னத்துக்கு போட்டு பிடுங்குனீரு? வெறும் பூவை பார்த்து என்ன பண்ணியது? கிழங்கு தானே சுட்டு வேற எவனோ பிடிக்கிட்டு போறதுக்குள்ள நம்ம பிடிங்கி விட்டு காசாக்கலான்னு தான் நான் பிடுங்கினேன். யாரு காலில் முள்ளு கீறி நல்லா ரத்தம் வந்து போச்சு. இனிமே அதுக்கு களிம்பு வீட்டுல இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வர சொல்லணும்ன்றதே மறந்துட்டேன் நானும். பார்த்து கவனமா செய்ய மாட்டியாரா? கொஞ்சம் முள்ளுகிட்டலாம் வேலை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யும். கண்ணு உள்ள பட்டுட்டுனா என்ன பண்ணியது? கையிலையும் மொழியில கொஞ்சம் பட்டுச்சு, அதுக்கும் கொஞ்சம் வலியா தான் இருக்கு. வேலையை கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க. ஓய், என்ன மனசு நீரு? சரி வியாழன்னா அப்படிதான் இருக்கும். சரி நீ பார்த்து கிளம்பு. எங்க இவ்வளவு கலங்கையும் வாங்கி என்ன பண்ணுவானுவே? அது ஏதோ மருந்துக்கு மூட்டு வலிக்கிட்டு வெளின்னு ஏதோ வைத்தியத்துக்கு ஆகும் போல இருக்கு. நாட்டு மருந்துகளுக்கு பண்ணலாம் இருக்கும், அதுக்குதான் வாங்குவானுன்னு நினைக்கேன். ஏங்க அப்ப மூட்டு வலினா நான் கொஞ்சம் போய் வீட்டுல கொண்டு போய் அவிச்சு தின்னு பார்க்கட்டுமா? எனக்கு நல்ல மூட்டுக்கிட்டு இடுப்பு கிடுப்பெல்லாம் நல்ல வலியா இருக்கு பாத்துக்கிடுங்க. அட பைத்தியக்காரி, அது தின்னுட்டு செத்து கிடக்கா? எங்க வேற அது மருந்துன்னு தானே சொல்றீங்க? மருந்துன்னா அவன்கிட்ட கொடுத்து அவன் மருந்தாக்கி தரதை விட நம்மளே அவிச்சு தின்னா நல்லது தானே? அட கூறு கட்டவள, தின்னு தொலைச்சிடாத. செத்து போ, விஷன்னு தெரியாதா உனக்கு? விஷன்னு சொல்லியாவ, திங்கோடாண்டாக்காவ வேற மருந்துக்குங்காவ, என்ன கதைன்னு புரியல. அது கொஞ்சோட கிராம அளவு அதிகமா போனா கூட விஷம் தானா, அதுவும் கொஞ்சோட தான் எடுப்பானுவலாம். அது எதுக்கும் என்னமோ பயன்படுத்திட்டு போறாங்க, நமக்கு காசு வருது விற்கும் மருந்துக்குன்னு. அதுக்குன்னு நீ எதையும் போட்டு எடுத்து தின்னுட்டு அடக்காதா சொல்லாம கொள்ளாம. சரி திங்களம்மா திங்கள. சரி நான் வாரேன். நீங்க வேலைகளுக்குள்ள வேலை செய்யும் போது பார்த்து கவனமா செய்ய, முள்ளு கிள்ளு கண்ணுல பட்டுறாம. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே, நீ பார்த்து பத்திரமா போ. போகும்போது அந்த படலுக்கிட்ட இருக்க மாங்காவை எடுத்துட்டு போ, மறந்துடாத. வேற எவனாவது மாடு மேய்க்கவே தூக்கிட்டு போயிருவான். சரி எடுத்துட்டு போறேன். ஈர்னிவா மண்டைக்கு வழி இல்லாத கணக்கா பேசுவா. ஏன் தான் இப்படி இருக்க அழகு இல்ல. இந்த புளித்தண்ணியை பனைஞ்சி எடுத்துக்கிட்டு எதுக்கு நீ இவ்வளவு தூரம் நடந்து வரணுங்க? இதைத்தான் நானே இங்கே அப்படியே அரிசியை பொங்கி போட்டு சும்மா 4 வத்தலை சுட்டு போட்டு புளியும் கரைச்சி ஊற்றி நானே செஞ்சு தும்பேன்னு. இதை வேற நீ மெனக்கிட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்தியாக்கும். உடம்பு முடியலன்னா வீட்டில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. ஆஸ்பத்திரிக்கு போவோன்னு கூப்பிட்டாலும் வராண்டேனிட்டா. ஏதாவது செய்யலான்னு தான் நினைச்சேன், உடம்பு ஒன்றும் செய்ய முடியல. அதான் சரின்னு புளி தண்ணியாவது புனைஞ்சி எடுத்துக்கிட்டு வருவோமேனு வந்தேன். சரி தின்னும் சாயங்காலம் பிள்ளைகளுக்கு அது வேலை முட்டையை கிட்ட எதையும் போட்டு என்னமா செஞ்சு தின்னுங்கம்மான்னா அவ்வளோ ஏதாவது செஞ்சு தும்பாளுவேன். வேற இந்த புளி தண்ணியை வச்சிருந்தாலும் அவ்வளோக்கும் என்ன நாப்பில் இருக்கும். உன் பிள்ளைகள் புளித்தண்ணி துவையல்னா அது அளப்புற கணங்க அழைச்சிக்கிட்டு தான் திங்கும். அதனால ஒன்றும் இல்லை, ஒரு நாளுக்கு இப்படி செஞ்சு திங்கிறது உடம்புக்கு நல்லது தான். அதுக்குன்னு நீ ஏன் போட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லியே. இதை நானே இங்கே போட்டு செஞ்சு தின்னுன்னா நானே செஞ்சு தின்றுருப்பேன்ல. காலையில் தான் நான் சொல்ல தானே செஞ்சேன். நான் தான் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு நீ தான் இவ்வளோ நேரம் ஐயன் இதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இதைத்தான் நானே இங்கே போட்டிருப்பேனா இங்கே. சரி தின்னுங்க. எனக்கு மனசு கேட்கல. அந்த மனசு தோட்டத்து வேலையை பார்ப்பாரா சாப்பாட்டு வேலையை பார்ப்பாரான்னு நினச்சிக்கிட்டு தான் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னே. எனக்கு கெதி இருந்தானா நான் ஒரு மீன் எடுத்து இல்லை ஏதாவது கறிகிரி எடுத்து நான் குழம்பு வச்சுட்டு வந்திருப்பேனே. என்னால் முடியலை. யாரும் என்ன பண்ணியது? துவையில பட்டையில முறையே வச்சுட்டேன். அது சுவாத்துக்கு மேலே இருந்தல, நான் அப்படியே கமத்தும் போது விழுந்துட்டு பட்டையில எல்லாம் தான் எடுத்து சாப்பிடுங்க பனஞ்சி.
யார் அது போன் அடிக்கா? சரசு. சொல்லு சரசு. ஆமா ஆமா, தோட்டத்துல தான் இருக்கேன், இன்னும் கிளம்பல. நீ கிளம்பிட்டியா? ஆமாக்கா, இப்பதான் என் வீட்டுக்காரர் சாப்பிட்டு முடிச்சாரு. அங்கதான் உங்க தோட்டத்துக்கு தான் வாரேன். இங்க இருக்கீல, கிளம்பிட்டீல? என் வீட்டுக்காரன் இப்பதான் சாப்பிட வந்தாரு. இப்பதான் சோறு போட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னொரு 10-15 நிமிஷம் ஆகும் மேடே. நீங்க வாரியா? கொஞ்சம் கழிச்சு போகும் சேர்ந்து. சரிக்கா, நான் இப்பதான் என் தோட்டத்துல இருந்து கிளம்புறேன். நான் இப்ப வாரேன், பொறுமையா வாரேன். நீங்க சாப்பிடட்டானே, சாப்பிட்ட அப்புறமா போவோம். நான் இங்க மாமரத்துக்கிட்டே இருக்கேன். சரி வா, இல்லாட்டிங்க அவரு சாப்பிட்டு இப்ப கிளம்பிடுவாரு வேலையை பார்க்க. ஆனா எங்க இருக்கிய? அங்க வடக்க இருக்கே, புளிய மரத்து பக்கத்துல. ஓ, அங்க இருக்கீல? சரி சரி, வாரேன். சரி வா. இவரு சாப்பிட்டது அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். பிள்ளைகளுக்கு அங்க வேற பார்க்கணும்ல, அதுவெல்லாம் காலேஜ்ல இருந்து வேற வந்துடும். ஆமாக்கா, போனாதான் சரி போகுமான்னு கேட்கலாம் வந்தேன். சரி அப்ப நான் வாரேன், இருங்க. சரி. யாரு சின்னத்துல பொண்டாட்டியா? ஆமா, சரசு தான் போன் அடிச்சா. அவளும் நானும் தான் வரும்போது வந்தோம். அவளும் பிரியனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னா, இந்த அவ சாப்பிட்டாரு போல இருக்கு, அந்தால வாரேன்றா. ஒம்முறை போன் அடிச்சு பார்த்தா நீரு நான் இந்த வாரேன் தண்ணியை பாய்ச்சிட்டு வரேன், மறைச்சு விட்டுட்டு வரேன்னு நேரம் ஆக்கிட்டியரு. நீ சரசு கூட வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியாதுல்ல, தனியா வந்திருக்கேன்னு நினைச்சேன். உடம்புக்கு நல்லா இல்லை, ஏட்டுக்காரனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தானே. அதான் அவளும் நானும் சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். அது அப்ப திரும்ப ஒன்னா போவோன்னா. சரி, சரசு வந்தானே அப்ப நீ கிளம்பு. நான் வரும்போது வாளியெல்லாம் எடுத்துக்கிட்டு வாரேன். அப்படியா? அப்ப வாளியில இன்னும் கொஞ்சம் சோறு இருக்கு, அப்புறமா நாளும் பொறுமையா சாப்பிடுங்க. நான் அந்த கூடையை மட்டும் எடுத்துட்டு போறேன். நாளைக்கு தேங்காய் எடுத்து உள்ள போட்டு போவோம்ல போகும்போது. எடுத்துட்டு போ. சோறு வச்சு சாப்பிட்டுக்கிடுவீல, அப்ப நான் போறேன்னு எதுவும் நினைக்க முடியல. ஒன்றும் இல்லை, போ. நீ வீட்டுக்கு போனா கொஞ்ச நேரம் படுத்தாவது எந்திப்பல்ல. ஆமாங்க. சரி கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். வாளியெல்லாம் மறந்துடாம கொண்டாங்க, அப்பதான் வேற நாளை பின்ன சோறு கொண்டு வர முடியும். தோட்டத்துல கிடந்தோம்னா அப்புறமா வேற உங்களுக்கு சோறு கொண்டு வர முடியாது, பாத்துக்கிடுங்க. ஒரு 6 மணிக்கு போல ஞாபகப்படுத்து, என்ன நான் மறந்துட்டாலும் போச்சுல்ல. ஞாபகம் வரணும், அது என்ன மறக்குது. சரி நான் வாரேன். தேங்காய் மோட்டர் ரூம் பக்கத்துல அங்க உரிச்சு போட்டிருப்பேன் பாரு, உரிச்சு போட்டதை எடுத்துட்டு போ. காஞ்ச இதெல்லாம் எடுத்துட்டு போகாத, அதை நான் அப்புறம் உரிச்சு கொண்டாடுறேன். மோட்டர் ரூம் கிட்ட உரிச்சது கிடக்க? ஆமா, அங்கன உரிச்சு போட்டிருக்கேன் ஒரு 4-5 தேங்காய், அதை எடுத்துட்டு போ. சரி. தேங்காய் வேற காணாம போகுது, யார் தான் எடுக்கான்னு தெரியல. இனிமே தடம் கண்டுபிடிக்கணும், எவன் எடுத்துட்டு போறான்னு பார்த்து. சே என்ன சோம்பலா இருக்கு, அங்கங்க படுத்துக்கிடலாம் போல இருக்கு. சும்மா இருந்தால் அந்த மாமியா கிழவிக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதை செய்ய இதை செய்யணும் உயிரை எடுக்குது. எங்கன்னா தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தாலும் போக முடியாமல் போச்சு இன்னைக்கு. நானும் பெருக்கியேன்னு 3/4 மணி நேரமாக அங்கனே இருக்கேன். எங்கே அந்த பொம்பளை இப்போ வந்து கத்த போதோ தெரில. குளிச்சு வேற 4 நாள் ஆச்சு, குளிக்கே தோண மாட்டேங்குது. இந்த தண்ணி பக்கம் போனோன்னா நமக்கு அவ்வளோ அலர்ஜியாக இருக்குது. என்ன பண்ணுறது? குளிர்காலம் போய் வெயில் காலம் இன்னும் வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்குது. 2-3 மாதம் கழிச்சு வெதுன்னு தண்ணி பைப்பில் இருந்தே அப்படியே கொதிக்க வரும். அப்போ தான் குளிக்கணும். இப்போலாம் குளிச்சோன்னா தண்ணி வந்து செத்து போவோம். என் மாமியார் ஹீட்ரு போடப்படாதுங்குது, அதை போடாத இதை போடாத, அதை பண்ணாத இதை பண்ணாதான்னு உயிரை எடுக்குது. கேட்டால் கரண்ட் பில்லு உங்கள் அப்பனா கெட்டியா என் மோயின் தானே கெட்டியாங்குது. என்னமோ இதுக்கு மட்டும்தான் அது பிள்ளைன்ற மாதிரி. எனக்கு புருஷன் இல்லையா என்ன? சரி, நமக்கு என்ன வந்துச்சு, இன்னொரு 4 நாள் கழிச்சு குளிச்சாலும் பரவாயில்ல. நான் இப்போ வரைக்கும் குளிக்க மாதிரி இல்லை. தண்ணி வந்தாலும் வராம போனாலும் நான் குளிப்பேன், 2 செகண்ட் இல்லை நான் குளிப்பேன். சோப்பு தந்தாலும் தராம போனாலும் நான் குளிப்பேன், 2 செகண்ட் இல்லை நான் குளிப்பேன். சோம்பலா இருக்கு. ஆமாம், அங்கேருந்து முறத்தைங்க. ஐயோ, நம்ம முறமே எடுத்துகிட்டு வரலையோ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொம்பளையே நம்மளை தேடி வரும். வரும்போது எத்தி அந்த முறத்தை கொஞ்சம் எடுத்து தாங்க, குப்பையாளர்னு கேட்போம். பெரியவண்ணே தா கூப்பிட்டுருச்சுல அலாரம். எங்க இருக்க? சத்தம் கொடுக்கலன்னா அதுக்கும் சத்தம் போடும். எத்தை நான் இங்கே தான் இருக்கேன். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? நீ வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தேனே வீடு முழுக்க தேடனிய? நான் அப்பத்துல இருந்து இங்கே தான் இருக்கேன். சரி, சீக்கிரம் அந்த குப்பையை போய் அள்ளிக்கு துறப்பட்டு வந்து கொஞ்சம் காப்பியை போட்டு நல்லா கார சரமா ஏதாவது செஞ்சு கொண்டா. பச்சை கிச்சி போண்டா, இல்லைன்னா வெங்காயத்தை வெட்டி போட்டு 4 வெங்காயம் போட்டாது பக்கடா செஞ்சு கொண்டா. கார சரமா ஏதாவது திங்கணும் போல இருக்கு. சாயங்காலம் நம்ம இருக்கு வாய். சீக்கிரம் காப்பியை போட்டு கொண்டா. நான் நாளை வெளியே தெருவில் உட்கார்ந்துருக்கேன். யாராவது சட்டப்பட்டுன்னு வேலையை பாரு. அட, என்ன இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது? நான் அந்த வேலையை முடிக்க இன்னும் 1 மணி நேரம் மேல ஆகும். கூட 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காப்பியை போட்டு பண்டத்தை செஞ்சு கொண்டா. அட, என்னது இது, நம்மக்கிட்ட இப்படி ஆர்டர் போடுது. நம்ம தானே ஏதாவது செஞ்சு தாங்கன்னு கேட்போம். இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டுட்டு போயிட்ட. வீட்டில் இருந்தது ஒரு குத்தமா? இது சரிப்பட்டு வராது.
இது சரியே பட்டு வராது. இதை வெளியே அடிச்சு நிற்கிற தரத்துல தான் இது சரிப்பட்டு வரும். ஐயோ, இதை வெளியே தரத்துனா நமக்கு நல்ல சோறு கிடைக்காத. இதுதான் அப்பப்போ நல்ல சோறு செஞ்சு போடும். நம்மளும் வீட்டை பார்த்துக்க ஆள் இருக்குன்னு அப்பப்போ அதால் போட்டுட்டு ஓடிடுவோம். இது இல்லைனாலும் நமக்கு சிரமம் தான். இருந்தாலும் ஒரே சிரமமாக தான் போச்சு. போகும்போது அந்த முறத்தை போட்டு எடுத்து கேட்கலான்னு பார்த்தா சொல்லிட்டு ஓடிட்டேன். இப்போ என்ன பண்ண? இந்த குப்பை இருந்தாலும் கிடக்கட்டும், நம்ம போவோம். நான் குளிக்கே சோம்பல் போட்டு கிடக்கேன். என்னை இப்போ காப்பியை போட்டு பச்சையை போட்டு தான் பொண்டாவை போட்டு தான் பக்கடாவை போட்டு தான் உயிர் எடுத்துகிட்டு போகுதே. நான் செய்ய மாட்டேன். எல்லாம் செஞ்சியா? அந்த காப்பி எண்ணெயில் மிதக்குதுட்டே. நல்ல காத்து. இன்னும் ஆடி மாசம் பிறக்கலையே, அதுக்குள்ள இவ்வளவு காத்து அடிக்குது. ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்பாங்க. ஆடியை விட இப்ப காத்து அதிகமா இருக்க. என்னக்கா ஆளே காணும் தெருவுல? ஊருக்கு போயிட்டாவளோன்னு பார்த்தா இங்கதான் இருக்காவளா? வாங்களா, அங்க உட்காருங்க. ஊருக்கு எங்க போறேன்? நான் ஊருக்கெல்லாம் போல, நான் அங்கதான் இருக்கேன். நீங்கள் தானே வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு போனீங்க. இன்னைக்கு வேலைக்கு தான் போயிட்டு எழுவ போலன்னு நினைச்சேன். எங்க இன்னைக்கு நாங்கள் போல, நாளைக்கு தான் போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரணும். ஆளே காணுமே, வரையே இல்லையன்னு தான் 2 பேரும் தேடி வந்தோம். சரி வந்துட்டுல உட்காரு. இது காப்பி கிப்பி தான் போட்டு தரப்படாதா? காப்பியா மருமூல போட சொல்லியிருக்கேன். இந்த போட்டுக்கிட்டு இருப்பா, போட்டு கொண்டு வருவா. இருங்க, வந்ததும் உங்களுக்கும் கொண்டாட சொல்லியே. கார சரமா ஏதாவது திங்கணும் போல இருக்குன்னே எதையாவது போட்டு கொண்டாடி இருக்கேன். ஆமா, அந்த கலவை அப்படியே செஞ்சு தந்துட்டு தான் மறுவேலை பார்க்க போகுது. நீ வேற சும்மா இருக்கா? உன் மருமோ அப்பே நீ சொன்ன நேரத்துக்கு எங்கனா செவரேறி குச்சி எங்கன்னா ஓடி இருப்பா பாரு. அப்படி மட்டும் இன்னைக்கு போட்டுமே, அவ காலை முடிச்சு இன்னைக்கு கடையில போட்டுறான்டே. அப்படி போட அருவாள. இன்னைக்கு காலையில இருந்து அவன் எங்கேயும் போல. ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனையா என்னமோ தெரியல. வீட்டுலதான் கிடக்கா. என் வீட்டு கழுதையும் வீட்டுல தான் இன்னைக்கு கிடந்துச்சு. குடிச்சு அப்ப பேசாம இருப்பாங்கியலோ, அப்படி இருக்க மாட்டாள்வல. என்னம்மா இவ்வளவு வீட்டுல இருந்தா அது உலக ஈஸியம்தான். அது யாரு என் மோவே? இவன் என்ன சீக்கிரமா வரான்? வேலை முடிஞ்சுட்டாக்க அதுக்குள்ள இவனுக்கு மோவன் வந்துட்டானா? அப்ப என் மோவனும் வீட்டுக்கு வந்திருப்பானே. ஐயா சேகர், என்ன இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சுட்டாக்கோ? என் மோவனும் வந்துட்டானே. ஐயா இல்லம்மா, நான் ஆபீஸ்ல இருந்து வெளியில ஒரு விஷயமா போயிருந்தேன். அங்க வேலை முடிஞ்சதும் வந்துட்டேன் வீட்டுக்கு. இன்னும் செல்வம் ஆபீஸ்ல தான் இருப்பான். அவன் வேலை முடிஞ்சு 6 மணிக்கு தான் வருவான். மணி இப்போ 5 ஆகுதுல்ல, அதனால நான் சீக்கிரமா வந்துட்டேன். இனிமே ஆபீஸ்க்கு போனாலும் வேலை இல்லை, அதனால நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா ஐயா? சரி நீ வந்ததை என் மோவனும் வந்திருப்பானோன்னு நினைச்சேன். சரிம்மா, நான் உள்ள போறேன். ஐயா, உன் பொண்டாட்டிட்ட காப்பி போட சொன்னேன். இந்த 2 தூரம் வந்திருக்கவே கூட 2 காப்பியை போட்டு சேர்த்து கொண்டாட சொல்லு. சரிம்மா. உங்க பையன் நல்ல பொறுப்பான பையனுக்கு. கண்ணு போடாதீங்களா? அவ்வளோ வரை என் பிள்ளைய கண்ணு போட்டு விட்டுறிய. நான் சூடகம் தடவை இன்னைக்கு எரிக்கணும். உங்க பிள்ளை நல்ல பிள்ளை தான்க்கு, கண்ணு போடுறதுக்கு சொல்லலை. என் முகம் கூட பார்க்கும்போது உங்க பிள்ளை பரவாயில்லதான். அவன் பொண்டாட்டிக்கு சொல்லுக்கு ஒரே மண்டையாட்டுன்னு பெரிய மண்டையாட்டி பொம்மையெல்லாம் இருக்கான். தஞ்சாவூர் பொம்மை கூட தாட்ட ஆட்டாது. அந்த அளவுக்குலாம் என் மொபைல மண்டையாட்டியான். இதுவும் அந்த மட்டையில உருண மட்டை தான். இவனும் லேசுப்பட்டவே கிடையாது. பெரிய பொண்ணு, அட நீங்க எங்க இருக்க? அங்க எங்க அம்மா காப்பியும் பச்சி போண்டா ஏதாவது போட்டு கொண்டு வருவான்னு அங்க காத்திருக்கா. நீ என்னன்னா அங்க உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்கு போல இருக்க. அவ்வளவா? ஆமா, உங்க அம்மைக்கு வேற வேலை இல்ல. இன்னைக்கு பூரா என்ன வேலை வாங்கி கொண்டுருச்சு தெரியுமா? எல்லாம் உங்களால தான். எல்லாத்துக்கும் காரணம் நீர் தான். எங்க அம்மா சொன்னதை கேள்வி, எங்க அம்மா சொன்னதை கேட்கணும். எங்க அம்மா சொன்ன போகக்கூடாது. எங்க அம்மா சொன்னாங்கன்னு என் உயிரை எடுக்காரு. நான் எப்படி சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தெரியுமா? இப்ப என் ரெக்கையை உடச்சி வீட்டுல போட்ட மாதிரி இருக்கேன் நீங்க. ஆமா, இப்ப எதுக்கு நீங்க வேலையில இருந்து சீக்கிரமா வந்தியே? நான் வீட்டுல இருக்கேனா வெளியே சோவர இருக்கணும்னு பார்க்க வந்தீரோ? சே ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. வெளியே ஒரு இடம் போயிருந்தேன், அதனால சீக்கிரமா வந்துட்டேன். இனிமே ஆபீஸ்ல போனா வேலை இல்லை, அதான் சரின்னு வந்துட்டேன். சரி, காப்பி சூடா போட்டு பச்சியா சூப்பரா இருக்கும். சரி, நல்ல காம்பினேஷன் தான். நல்லா காப்பியை போட்டு வை. நான் இந்த கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வரேன். எங்க அம்மைக்கு காப்பி கொண்டு போகும்போது அதுல இந்த செல்வனே அம்மா, அப்புறம் இந்த புஷ்பம் அத்தை எல்லாம் இருக்காவ, அவங்களுக்கும் சேர்த்து காப்பி பச்சையெல்லாம் கொண்டு போயிரு. ஓ, அந்த கும்பல் வேற இங்கதான் இருக்கா? எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் ஆக்கி போடணுமா? ஒரு நாள் ஒன்னும் செஞ்சு கொடுக்கறதுல நீ ஒன்னும் குறைஞ்சு போயிடமுண்டா. செய். ஏன் பொண்டாட்டி அழகா செய்வாள், அப்படிதானே? செய். எல்லாரும் உன் கைவண்ணத்தை பார்த்துட்டு ஒரு பச்சை கடையே போட்டலாம் போவ பேரு. ஆமா, சொல்லுவாவ. எண்ணெயில நின்று காஞ்சவளுக்கு தான் தெரியும். நீ எங்க எண்ணெயில நின்று காயா? சுட அவ்வளோத்தையும் உள்ள போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கிடைக்குமான்னு தான் தெரியல. சரி, நான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரதுக்குள்ள செஞ்சு சுட்டு வை. எல்லாத்தையும் நீயே தின்றாத. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முந்தினையிலுக்கு கிடைக்கும், பிந்தினையிலுக்கு கிடைக்காது, அவ்வளவுதான். சரி, கொண்டு போய் எனக்கு தரலனாலும் பரவாயில்ல. எங்க அம்மாங்க கேட்க அங்க போய் கொண்டு போய் கொடு. சரி. நமக்குன்னு 4 நல்ல பச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். கருவுனது சூம்பி போனதெல்லாம் இதுகளுக்கு கொண்டு போய் கொடுத்துடணும். எங்களுக்குலாம் 1000 ரூபாய் வந்துருச்சு. உனக்கு வரலன்னா நீங்க போய் பேங்க்ல ஒருக்கா செக் பண்ணுங்களா? அப்படி அப்ப பேங்க்ல போய் செக் பண்ணணுமா? ஆமா, செக் பண்ணி பாருங்க. அப்ப தெரிஞ்சிருமா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கா இல்லையான்னு. எனக்கு பேங்க் அப்ப ஊருக்குலாம் போனா அங்கெல்லாம் போய் என்ட்ரி போட முடியும். அதே பிரான்ச்சுக்கு உடக்குடியில இருக்கான்னு பாரு, அங்க போய் என்ட்ரி போடு, அதெல்லாம் வரும். ஆமா, அப்படி எதுவும் கூட பண்ணி பார்க்கலாம்ல. இல்ல 1000 ரூபாய் வந்துச்சுங்க, எனக்கு மெசேஜ் வரலையே, அதான் பாக்கேன்.
அதனால தான் பேங்க்ல போய் பாருங்க நானும். சரி அப்போ அப்படி பார்ப்போம். எத்தே இந்தாங்க காப்பி பச்சி. கொண்டா எல்லாருக்கும் கொடு. பரவாயில்லையா உன் மருமகன் நல்ல வேலை செய்யாலடே, இது போதுமே. எத்தே காப்பி இதில் வச்சுட்டு போகிறேன், எடுத்துக்கங்க. அவருக்கு காப்பி கொடுக்கணும்ல, ஆனால் உள்ளே போகிறேன். போ போ. பரவாயில்லையே உன் மருமகன் நல்ல வேலை செய்யாடே, நீ தான் அப்போ சும்மா சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருந்திருக்க. ஆமாம் எலிசபெத் மகாராணியை நான் சும்மா வேணும்னு குறை சொல்லியே. நீ வேற வயிற்றுச்சல கலப்பாத, இந்த எடுத்து தின்னு காப்பியை குடிங்க.